அரசன் தயரதன் மகன் பேரின்றி வருந்த முனிவர் மகப்பேறு தரும் மாபெரும் வேள்வியை உடனே தொடங்கப் பணிக்கிறார். வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. கடந்த பாடலில் சக்கரவர்த்தி தயரதன் தன்னுடைய புகழை நிலைநாட்ட எந்த புதல்வர்களும் இல்லையே என்று மனம் குமுறி, இனிமேலாவது எனக்கு மைந்தர்களை அருள வேண்டும் என்று முனிவரிடம் வேண்டி நின்றார். அப்படி தயரதன் மனம் உருகி வேண்டுகோள் விடுத்ததும் அங்கே அந்த மகா முனிவர் எப்படி பதிலளித்தார் என்றலும், அரச, நீ இரங்கல். இவ்வுலகு ஒன்றுமோ? உலகம் ஈர் ஏழும் ஒம்பிடும் வந்திரல் மைந்தரை அளிக்கும் மாமகம். இன்று நீ இயற்றுதற்கு எழுக ஈண்டு என்றான். என்றலும் தயரத சக்கரவர்த்தி தன்னுடைய உள்ள குமுறலை சொல்லி முடிச்ச உடனேயே அந்த தபோதனர் வசிட்டரோ அல்லது கலைக்கோட்டு முனிவரோ மனம் குளிர்ந்து பேசத் தொடங்கினார். அரச, நீ இரங்கல். அரசே, நீ ஏன் கலங்குற? நீ ஏன் இப்படி மனசு விட்டு வருந்துடுற? உன்னோட கவலை எனக்கு புரியுது. நீ கவலைப்படவே கூடாது என்று தேற்றுகிறார். இது வெறும் வார்த்தை இல்லைங்க, இது ஒரு ஞானியின் அருள்மொழி. ஒரு தந்தையின் பாசத்திற்கு புதல்வர் இல்லையே என்ற துயரம் அந்த அரசனை வாட்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஞானி கொடுத்த நம்பிக்கை இது. இவ் உலகு ஒன்றுமோ? உலகம் ஈர் ஏழும் ஒம்பிடும் வந்திரல் மைந்தரை அளிக்கும். இதை கேட்டதும் நமக்கு ஒரு கணம் சிலிர்க்கும். அரசே, நீ இந்த ஒரு உலகத்தை ஆளப் புதல்வர்கள் இல்லையேன்னு கவலைப்படுறியா? இது ஒரு உலகம் மட்டும்தானா? இல்லை, இல்லை. நீ வெறும் இந்த ஒரு உலகத்துக்கு மட்டும் அதிபதியா? இல்லை. ஈரேழு 14 உலகங்களையும் பாதுகாத்து ஆளக்கூடிய மகத்தான ஆற்றல் கொண்ட மைந்தர்களை, சாகச நாயகர்களை நீ பெறப்போறாய் அப்படின்னு சொல்றார். என்ன ஒரு தரிசனம் பாருங்க. உலகம் ஈரேழையும் காக்கும் வல்லமை கொண்ட மைந்தர்கள். ஒரு தெய்வீக அவதாரம் நடக்கப் போகுதுன்னு மறைமுகமா உணர்த்துறார் கம்பர். மகம், ஒரு மாபெரும் மகம் அப்படின்னா வேள்வி, ஒரு பெரிய யாகம். அந்த யாகம் உலகையே காக்கும் மைந்தர்களை தரக்கூடிய ஒரு பெரு வேள்வி. இன்று நீ இயற்றுதற்கு எழுக ஈண்டு. இதான் முக்கியமான கட்டளை. இன்றே, இப்போதே நீ இந்த வேள்வியை செய்யத் தொடங்கு, நீ புறப்படு அப்படின்னு உடனடி கட்டளை இடுகிறார். நாளைக்கு, அடுத்த மாசம்னு சொல்லல, இன்றே, இப்போதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வேள்வியின் அவசியம், அதன் விரைவு, அதன் உடனடி பலன் அத்தனையும் இங்கேயே நமக்கு உணர்த்தப்படுது. முனிவரின் சொற்களில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, ஒரு தீர்க்கமான கட்டளை, ஒரு குருவின் ஆசீர்வாதம் அத்தனையும் கலந்திருப்பதை பார்க்கிறோம். கம்பர் எப்படி இந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் பாருங்க. இரங்கல் என்ற வார்த்தை அந்த துயரத்தின் ஆழத்தை காட்டும். ஈர் ஏழு உலகம் என்று வருங்காலத்து ராமனின் பரந்த ஆற்றலை சொல்லும். வந்திரல் மைந்தர் என்று அவர்களின் பராக்கிரமத்தை சுட்டும். மகம் என்று அந்த யாகத்தின் புனிதத்தையும் பெருமையையும் உணர்த்தும். இன்று நீ எழுக ஈண்டு என்று அந்த கணத்தின் முக்கியத்துவத்தை அழுத்தமாக பதிவு செய்யும். அடுத்த பாடல்ல அந்த சக்கரவர்த்தி தயரதன் முனிவரின் வார்த்தையை கேட்டு என்ன செய்தார், வேள்விக்காக எப்படி தயாரானார்னு பார்க்க போறோம். காத்திருங்கள்.